திமுக ஆட்சியில மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். காவலர் செய்யற வேலையா இது? வீடியோ வெளியானது. சென்னை ராயப்பேட்டையில வீட்டுல தனியா இருந்த பெண்ணிடம் பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபட முயன்ற காவலரை பணியிட நீக்கம் செஞ்சு போலீசார் கைது செய்திருக்காங்க. ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்துல காவலரா பணியாற்றி வந்த சூர்யா என்றவரை சம்பவத்தன்று இரவு ராயப்பேட்டை பகுதியில ஒரு பெண்ணோட வீட்டுல போதை தலைக்கேறிய நிலையில காவலர் உடையில சூர்யா புகுந்திருக்காரு. இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பெண் அருகில் நெருங்க வந்த சூர்யாவை பிடிச்சு தள்ளி இருக்காங்க. நில தடுமாறி போன சூர்யா கீழே விழுந்த நிலையில அவரை தனது செல்போன்ல வீடியோ எடுத்துக்கொண்டே சட்டென வீட்டை பூட்டி விட்டு வெளியே வந்திருக்காங்க அந்த பெண்ணு. இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு புகார் அளிச்சதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதையில் இருந்த காவலர் சூர்யாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணையின் முடிவுல அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் பணியிட நீக்கம் செஞ்சு காவல் உயர் அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழகத்துல இளைஞர்கள் மாணவர்களுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்து காணப்படுற இந்த நிலைமையில கஞ்சா உள்ளிட்ட போதை பொருட்களால தமிழகம் சீரழிஞ்சு விட்டதா மக்கள் எல்லாம் வேதனை தெரிவிக்கிறாங்க. தமிழகத்தை ஆளுற திமுக அரசால் பெண்களும் குழந்தைகளும் ஏன் வயதான மூதாட்டி வர தற்போது பாதுகாப்புன்றது கேள்விக்குறியாகவே மாறி இருக்கான். இந்த விமர்சனம் அங்கங்கே வலுவா எழுந்திருக்கு. இது ஒரு தனிப்பட்ட குற்ற செயல் மட்டும் இல்ல, குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசின் மீதான நம்பிக்கைய சீர்குலைக்கிற ஒரு கடுமையான விஷயமா பார்க்க வேணும்னு சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு காவலரே இது போன்ற பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல நிரந்தரமான ஒரு டிஜிபி நியமிக்கப்படாதது சட்டம் ஒழுங்கு நிலையை பாதிக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதே சமயம் போதைப் பொருள் பரவலும் மதுபான விற்பனையின் அதிகரிப்பும் சமூக சூழலை பாதிச்சு குற்ற செயல்கள் ஒழுக்கமின்மையை அதிகரிக்க செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதனிடையே அந்த பெண் காட்டிய அசாதாரணமான துணிச்சல் போல எல்லா பெண்களுக்கும் விழிப்புணர்வு வர வேண்டும்ன்றதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கு.